மாபெரும் 40வது வீணா மகோற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ கலாரஞ்சனி அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ கலாரஞ்சனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இணைந்து நடத்திய மாபெரும் 40 வீணா மகோற்சவம் 14/8/2026 அன்று சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மருத்துவர் KG அருண்ராஜ் MBBS IRS, தமிழ்நாடு அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக திரு V.M. முரளிதரன் தலைவர், எத்திராஜ் மகளிர் கல்லூரி, ஞானஜோதி, திரு J. பாலசுப்ரமணியம், பட்டய கணக்காளர் சேவரத்னா, திருமதி சோபா ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதிலும் பல்வேறு அலுவல்களுக்கிடையே நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியை சிறப்பித்த அமைச்சர் அவர்களின் வருகை இந்நிகழ்விற்கு பெரும் மதிப்பையும் மரியாதையையும் சேர்த்த அவருக்கு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். நிகழ்ச்சி ஸ்ரீ கலாரஞ்சனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் செயலாளர் திருமதி R. ராஜலட்சுமி அவர்களின் வரவேற்புரையுடன் தொடங்கியது. அரசு பள்ளியின் செயல்பாடுகள், சாதனைகள் மற்றும் இசை முயற்சிகள் குறித்து எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து இறை வணக்க பாடல் இசைக்கப்பட்டது. பின்னர் டாக்டர் திருமதி நந்தினி அருண்ராஜ், திருமதி கல்பனா முரளிதரன், திருமதி உமா கௌரி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் திருமதி K. விஜயலட்சுமி அவர்களின் சிறப்பு தனி வீணை கச்சேரி அரங்கத்தில் இருந்த அனைவராலும் பெரிதும் பாராட்டப்பட்டது. இவ்விழாவின் முக்கிய அம்சமாக 40 வீணை கலைஞர்கள் ஒருங்கிணைந்து வழங்கிய 40 வீணா மகோற்சவம் அமைந்தது. 40 வீணைகளின் மகத்தான இசையரங்கம் முழுவதும் எதிரொலித்து அனைவருக்கும் மறக்க முடியாத இசை அனுபவத்தை வழங்கியது. எத்திராஜ் மகளிர் கல்லூரி மாணவிகள் உற்சாகமாக கலைஞர்களை ஊக்கப்படுத்தி நிகழ்ச்சிக்கு பெரும் துடிப்பையும் சிறப்பையும் சேர்த்தனர். நிகழ்ச்சியின் வெற்றிக்கு பெரிதும் உதவிய கல்லூரி மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்பாட்டாளர்கள் தங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த மாபெரும் இசை விழாவை சாத்தியமாக்கிய ஸ்ரீ கலாரஞ்சனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் நிறுவனர் டாக்டர் J. ஸ்ரீனிபாபு அவர்களின் அர்ப்பணிப்பு, தொலைநோக்கு மற்றும் அயராத உழைப்பிற்கு சிறப்பு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. இசையை வளர்ப்பதிலும் இளம் இசைக்கலைஞர்களை ஊக்குவிப்பதிலும் அவர் ஆற்றிய பங்களிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது. நிரம்பி வழிந்த அரங்கமும் பார்வையாளர்களின் அமோக வரவேற்பும் இந்நிகழ்வின் வெற்றிக்கு சான்றாக அமைந்தது. மற்றொரு முக்கிய அம்சமாக டாக்டர் J. ஸ்ரீனிபாபு அவர்களால் 27 ராகங்களில் இயற்றப்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் ராக மாளிகையை ஸ்ரீ கலாரஞ்சனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் மாணவர்கள் வழங்கினர். இந்த தனித்துவமான இசை வழங்கல் அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மேலும் நிகழ்ச்சியின் நிறைவாக நிறுவனர் டாக்டர் J. ஸ்ரீனிபாபு அவர்கள் நன்றியுரையாற்றினார். தலைமை விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், கலைஞர்கள், மாணவர்கள், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உதவிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். திருமதி K. விஜயலட்சுமி அவர்களின் மதிப்புமிக்க ஆதரவிற்கும் பங்களிப்பிற்கும் சிறப்பு நன்றி தெரிவிக்கப்பட்டது. வீணை இசை, பக்தி, கலாச்சாரம் மற்றும் கூட்டு இசை உணர்வின் அற்புதமான கொண்டாட்டமாக இந்த நிகழ்வு பெரும் வெற்றியடைந்தது. சேவாரத்னா R. ராஜலட்சுமி, செயலாளர், ஸ்ரீ கலாரஞ்சனி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். pada sada sagari
Raman sir, J. Balasubramaniam sir, Shubharaj ma'am, Uma Gauri madam, principal of this college, and all Veena artists who have gathered here, rendering a great performance, and above all, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் சிங்கப்பெண்கள் உங்கள் அனைவருக்கும் இப்போதான் சவுண்ட் பயங்கரமாக வருது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். தளபதி கச்சேரி கேட்டிருப்போம், இப்போ வீணை கச்சேரி கேட்டுட்ருக்கோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ பட்ஜெட் செஷன் கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பிஸியாக இந்த பட்ஜெட்டுக்கான மானிய கோரிக்கைகள்லாம் தயார் பண்ணிகிட்ருக்கோம். இது முன்னாடியே இந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஒத்துக்கிட்டோம். விஜயலட்சுமி மேடம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொன்னாங்க. அதனால் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சுகாதாரத்துறையினோட மானிய கோரிக்கை, அந்த பிஸி பட்ஜெட் ஒர்க்கில் நம்ம ஒரு டென்ஷனோடு தான் வந்தோம். பட் ஆனால் இந்த வீணை இசையை கேட்குறப்ப நம்ம அப்படியே நம்மளுடைய நரம்புகள்லாம் சாந்தம் அடைஞ்சு ஒரு மன அமைதியை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே ரிலாக்ஸ்டாக போய் நம்ம பட்ஜெட் ஒர்க்கை பண்ணலாம். சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா ஒன்று, அந்த சுஷிலாம்மா பாடிய மாணிக்க வீணை ஏந்தும் மாதேவி கலைவாணி அந்த சாங் எப்போல்லாம் கேட்குறப்போ ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு தெய்வத்தன்மை வாய்ந்த இசைனா அது வீணை தான். இப்போ தமிழ் கலாச்சாரத்தையும் இசையை நம்ம பிரிக்கவே முடியாது. முத்தமிழில் பார்த்திங்கன்னா 7 இசை நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இசை இல்லாமல் தமிழ் மொழியே இல்லை. இரண்டும் நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. இந்த சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம யாழ் இசை தான் பின்னாடி இப்போ வீணையாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? அந்த யாழை பற்றி நிறைய ரெஃபரன்சஸ்லாம் சங்க காலத்தில் நம்ம இருந்திருக்கு. நம்மளோட வாழ்க்கையோடும் வழிபாட்டு முறைகளோடும் அந்த யாழ் இசை ஒன்றிணைந்து இருக்கிறது நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா సిలపదిగారతల మాదిరిగాను మరియు గర్వంగాను ఉంది. సంగీతం మనసుకు శాంతినిస్తుంది. వీణానాదం మనసుకు ముద్దముగ్ధం చేస్తుంది. వీణ అనేది కేవలం ఒక సంగీత వాయిద్యం మాత్రమే కాదు, అది మన భారతీయ సంస్కృతి సంప్రదాయం, కళా వైభవానికి ప్రతీక. మన జ్ఞానానికి, విద్యకు, కళలకు ప్రతిరూపంగా భావించే సరస్వతీదేవి చేతిలో వీణను చూస్తాము. వీణ నుంచి వెలువడే స్వరాలు ఎంతో మధురంగా ఉంటాయి. వీణ తీగలు మీటినప్పుడు ఆ స్వరాలు మన చెవులను మాత్రమే కాకుండా మన హృదయాన్ని కూడా తాకుతాయి. అందుకే సంగీతాన్ని మనసుకు బంధు అంటే. వీణ వాయించడం అంత సులభమైన విషయం కాదు. ఒక మంచి వీణా విద్వాంసుడు కావాలంటే ఎంతో సాధన, ఏకాగ్రత, ఓర్పు, క్రమశిక్షణ అవసరం. నేటి ఆధునిక ప్రపంచంలో మన సాంప్రదాయ కళలను కాపాడుకోవడం మనందరి బాధ్యత. మన సంస్కృతి మరియు సంప్రదాయాలను మనం మర్చిపోకూడదు. ముఖ్యంగా యువత, యంగ్స్టర్స్ భారతీయ కళలను నేర్చుకోవడానికి ముందుకు రావాలి. మన సంప్రదాయ కళలను, మనకు మూలాలను గుర్తు చేస్తాయి. వీణానాదం మన సంస్కృతి ఒక మధురమైన స్వరం. ఆ స్వరం ఎప్పటికీ ఆగకుండా తరతరాలు వినిపిస్తూ ఉండాలి. ఈ అద్భుతమైన వీణా కార్యక్రమాన్ని డాక్టర్ జె శ్రీనుబాబు గారు, ఫౌండర్ ఆఫ్ శ్రీ కళారంజని స్కూల్ ఆఫ్ మ్యూజిక్ వారు ఎన్నో కార్యక్రమాలను సమర్థవంతంగా నిర్వహిస్తున్నారు. శ్రీనుబాబు గారు వ్యక్తి కాదు, వ్యవస్థ. స్కూల్ ఆఫ్ మ్యూజిక్ని చిన్నగా స్టార్ట్ చేసి ఎంతో ఎత్తుకు ఎదిగారు. లలితా సహస్రనామం, విష్ణు సహస్రనామం రాగమాలికగా చేసి ఎంతోమంది పెద్దవాళ్ళను, పిల్లలను ప్రోత్సహించి వెలుగులోకి తీసుకొస్తున్నారు. వారి సేవ అమోఘం, అద్వితీయం. వీణానాదం వినిపించే చోట సంగీతం వికసిస్తుంది. సంగీతం వినిపించే చోట సంగీతం వికసిస్తుంది. సంగీతం వికసించే చోట మనసులు మైమరిచిపోతాయి. వీణా సంగీతం మరింత అభివృద్ధి చెందాలని మన యువత ఈ గొప్ప కళలను నేర్చుకొని మన భారతీయ సంగీత సంప్రదాయాన్ని ప్రపంచానికి చాటాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను. ధన్యవాదాలు. జై హింద్. Thank you.
అందరికీ నమస్కారం. ఎత్తిరాజ్ ఉమెన్స్ కాలేజ్ ఆడిటోరియంలో చాలా చక్కగా వీణోత్సవం పేరుతో 40 మందితో వీణా ప్రోగ్రాం చేయడం జరిగింది. ఈ ప్రోగ్రాంకి ನಮ್ಮ తమిళనాడు గవర్నమెంట్ హెల్త్ మినిస్టర్ అరుళ్ రాజ్ గారు, అలాగే ఎత్తిరాజ్ మన కాలేజీ చైర్మన్ మురళి గారు, జేబీ గారు, మరి శోభారాజా గారు, చాలామంది అతిరథ మహారాజులు వచ్చి ఈ కార్యక్రమం పాల్గొన్నారు. ఆడియన్స్ కూడా చాలామంది వచ్చారు. చాలామంది వచ్చి ఎంజాయ్ చేశారు ప్రోగ్రాన్ని. ఇలా జరుగుతుంది కూడా మేము ఊహించలేదు. అందరూ చాలా సహనంగా ఆర్టిస్టులు అందరూ, లేడీస్ అందరూ 40 మంది లేడీస్ అందరూ కూడా చాలా చక్కగా వాయించారు. ఈ ప్రోగ్రాం చాలా జయప్రదం జరిగినందుకు నాకు చాలా సంతోషంగా ఉంది. ఈ కార్యక్రమానికి శోభారాజా గారు చాలా సపోర్ట్ చేశారు నాకు. ఇక్కడే కాదు, ఎప్పుడు జరిగినా వారు మాకు అండగా ఉండి ప్రతి కార్యక్రమం నడిపిస్తుంటారు. వారికి ప్రత్యేక ధన్యవాదాలు. థ్యాంక్ యూ సో మచ్. ముఖ్యంగా ఈ కార్యక్రమం చేయడానికి కారణం, త్వరలో చేయబోయే విష్ణు సహస్రనామం 10,000 మందితో కార్యక్రమం. ఆ కార్యక్రమంలో దానికి అందరికీ తెలియాలి, అందరూ రావాలని, ఈ రకంగా ఆర్థిక సాయం కూడా అందరూ చేస్తే ఈ కార్యక్రమం దిగ్విజయం జరగాలని, ఇదో మహాయజ్ఞం. 10,000 మందితో విష్ణు సహస్రనామ రాగమాలిక చేయడం చిన్న విషయం కాదు. ఈ రాగమాలిక కార్యక్రమం బాగా జరగాలని ఈ కార్యక్రమాన్నితో మొదలెట్టాం. కనుక మీరు ఇది విన్న వాళ్ళందరూ కూడా నన్ను సంప్రదించవచ్చు. ఈ ఛానల్లో నా నెంబర్ ఉంటుంది. విష్ణు సహస్రనామం రాగమాలిక నేర్చుకోవచ్చు. నేర్పించడానికి ఏం డబ్బులు లేవు, ఫ్రీ క్లాసెస్. అందరు కూడా ప్రతి గ్రూపుల ప్రకారం వచ్చి నేర్చుకోవచ్చు. అందరూ రండి, నేర్చుకోండి, మన యొక్క சனாதன தர்மானை காப்பாடண்டி. தேங்க்யூ ஸோ மச். வீணோத்சவம் சொல்லிட்டு 40 பேர் வீண உற்சவம். இது ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நாங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணுறோம். அது 10,000 பேர் டிசம்பரில் பாட போகிறாங்க. அதுக்காக ஃபண்ட் ரைசிங் இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்தது. அமக்கலமா மழை எங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சதுன்னே சொல்லலாம். அதனால நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இதே மாதிரி எல்லா ப்ரோக்ராமும் நடக்கணும். அதுவும் இந்த ஆடிட்டோரியம் கொடுத்ததுக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கி நிஜமாகவே நல்லா நடந்து. சாருக்கு ஒரு தேங்க்ஸ். இன்றைய தினம் கலாரஞ்சனி ஸ்கூல் ஆஃபில் 40 பேர் வீணை வாசிக்கிற ஒரு பெரிய மிக சிறப்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதோடு கூட சோலோ சாங்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கலாரஞ்சனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் பண்ணினோம். இதுக்கு மெயினாக கெஸ்ட்டு வந்தது நம்ம எத்திராஜ் காலேஜோட பிரின்சிபலும் சேர்மனும் கலந்துருந்தாங்க. அதோட மாண்புமிகு தாவேகா இதிலிருந்து முதலமைச்சர் ஆணைக்கிணங்க அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கி கலந்துண்டு நமக்கெல்லாம் மிக சிறப்பாக எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்தார். அவர் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு, வயசில் சின்னவரானாலும் அவரோட துணைவியாரோடு இருந்து நடத்தி கொடுத்தது பெரிய விசேஷம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்ம டாக்டர் ஜே ஸ்ரீனிபாபு சார் அவர்களுக்கு நாங்கள் எல்லாருமே, எங்கள் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் இல்லை, இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிகள் இல்லை. பல பெரிய, அதே மாதிரி ஜேபி சார் வந்திருந்தார், ஜேபி சாரும் கலந்துட்டார். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிலையும் நம்ம சீனுபாபு சார் அவர் எல்லாம் நிறைய பெரிய ஆளை கூப்பிட்டு பெரிய நிகழ்ச்சியை பண்ணிவிட்டு ரொம்ப சாதாரணமாக அவர் பாட்டுக்கு இருப்பார். பாடாதவங்களை கூட பாட வைக்கிற ஒரு திறமை அவர்கிட்ட இருக்குது. அந்த திறமை தான் எல்லாரையும் கட்டி இழுத்து போடுது. 6லிருந்து 60 வரையும் கிடையாது, 6லிருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துட்டு இன்னைக்கு 70 வயசு உள்ளவங்க கூட வீணை வாசித்தாங்க. அது காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதே மாதிரி எல்லாரும் நல்ல அழகு போல் பாடினாங்க கூட. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒருத்தரையும் மேல் தூக்கி விட்டு, அவர் சோபா அவரும் வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கெஸ்டெல்லாம் விட்டு போனதுக்கு என்ன மன்னிக்கணும். முதல்ல நிறைய பேர் நிறைய விஐபிகள் கலந்துட்டாங்க. அதில் இந்த நேரத்தில் கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் சட்டசபையில் உருவாக்குற இந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீனிபாபு சார் அவர்களுக்காக நம்ம கல்வித்துறை அமைச்சரும் சேர்மன், இந்த எத்திராஜ் காலேஜ் சேர்மனும் பிரின்சிபலும் கலந்துட்டது மிக மிக நன்றி. இதுபோல் இந்த தொண்டு என்றென்றும் சிறந்து விளங்கும். இது நடத்துறது எல்லாமே பொதுநலம் கருதி உலக சேமத்திற்காக தான் நம்ம டாக்டர் ஜே ஸ்ரீனிபாபு சார் அவர்கள் நடத்தின்னு இருக்கார். எங்களுக்கெல்லாம் கலந்துட்டதில் மனமார்ந்த நன்றிகள். வாழ்க. எத்திராஜ் காலேஜில் இன்னைக்கு நடந்த வீணா உற்சவம் ரொம்ப நன்றாக
நடந்து ஏறியது மாஸ்டர் சீனிபாபு அவர்களின் கற்பனையாலும் திறனாலும் இந்த உற்சவம் அமக்கலமாக நடந்ததற்கு பெருமைப்படுகிறோம். எத்திராஜ் காலேஜில் இன்னைக்கு நடந்த வீணா உற்சவம் ரொம்ப நன்றாக நடந்து ஏறியது மாஸ்டர் சீனிபாபு அவர்களின் கற்பனையாலும் திறனாலும் இந்த உற்சவம் அமக்கலமாக நடந்ததற்கு பெருமைப்படுகிறோம். ஸ்ரீனிபாபு சார் பாட்டு வீணை எல்லா கீபோர்டு எல்லாவற்றிலும் சிறந்தவர். நாங்கள் அவருடைய ஸ்டூடெண்ட்டாக இருப்பதற்கு பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ఎత్తిరాజ్ ఉమెన్స్ గర్ల్స్ కాలేజ్లో ఈరోజు జరిగిన వీణ వాసికరది 40 మంది కలిసి వీణ ప్లే చేశారు. చాలా సంతోషంగా ఉంది. ఎట్ ఏ టైం ఇంతమంది ఒకే చోట ఆర్గనైజ్ చేయడం అనేది చాలా పెద్ద విషయం. ఇలాంటి ప్రోగ్రాంలో నేను పార్టిసిపేట్ చేయటం, నా వంతు కృషి చేయటం, విష్ణు సహస్రనామం కూడా చదివాము. ఈ స్వరాలతో విష్ణు సహస్ర రాగమాలికని 10,000 పేరుతో ఆయన ఆర్గనైజ్ చేయబోతున్నారు. దీనికోసం అందరూ వచ్చి పార్టిసిపేట్ చేయాలని, విష్ణు సహస్రనామం నేర్చుకొని అందరూ కలిసి నారాయణ జపం చేయాలని కోరుకుంటున్నాను. దీనికి ప్రోగ్రామ్కి చీఫ్ గెస్ట్గా వచ్చిన ఎమ్మెల్యే గారికి మా థ్యాంక్స్ సార్. 40 మంది వీణ ప్లే చేసిన అందరూ కూడా చాలా సంతోషంగా వీణ వాయించారు. ఈ కళలు, ఈ రంగాలు అన్నీ కూడా ఇంకా ముందు ఎవరు మర్చిపోకుండా శ్రీనుబాబు గారు చేసిన కృషిని మేము మర్చిపోలేము. చాలా సంతోషంగా ఉంది సార్. థ్యాంక్ యూ.